என்னுடைய அபிதானம், என்னுடைய சமஸ்தானம், புகழ், பார்ப்பரியம் ஏதாவது விளக்கம் தெரியல. எப்படி கிடந்தேன் தெரியுமா? அதாவது மும்மூர்த்திகளுக்கு அப்படி மும்மூர்த்திகளுக்கும் சாபம் கொடுக்கக்கூடிய ஊர்வாசனானவர் எங்கே சென்றார்? கைலை. வெளியில இருக்கிறவனுக்கு தெரியாது, நீ என்னோட இருக்கிற மந்திரி தானே, தெரியல எப்படி? அவளை பயமாடுங்க சாதம் கைலாயத்தை கோயில இருக்கக்கூடிய அப்படி இருக்கும் தருவாயில் ஊர்வாசலுக்கோ நான் வந்திருப்பதை அறியாமல் கூட இவ்வளவு நன்மையோடு அமர்ந்து கொண்டிருக்கின்றாயே, அழகும் உங்களுடைய ஆட்களும் தான் காரணம். உங்கள் இருவருக்கும் இப்பொழுது சாபம் தருகிறேன் சுடுகாடாக சென்று தெரிவித்தார். பார்வதியை பார்த்தார். என்னை மதியாமல் இருந்ததால் நீயோ வேலை இல்ல ராஜமா பண்ற பாப்பா. ஏய் ஓடானா போறா. அப்படி இருக்கு கிட்டப்பா. மகாராஜா மகாராஜா அவனை கூப்பிட்டு என்கிட்ட மகாராஜா பாத்து. அவன் சொல்றானே இல்லையா? நீயே சொல்லி அப்படியே எங்க சென்றீர்களாம்? ஜீவராஜிகளுக்கும் கூடிய நான்முகம் சிறகு படைத்தவர்கள் அன்னவனிடத்தில் சென்றார். அங்கே சென்று பார்த்தால் அன்னவரும் இப்படி அவர்களும் சதியை பதிவாக அப்படி இருக்க தருவாயில் இவ்வளவு மம்மனை கொண்டு இருப்பார்களா? என்னை பதியாமல் எனக்கு பாதவந்தரம் செய்யாமல் இப்படி அகமையோடு இருந்தபடியால் நீங்களும் உன்னுடைய சிரம் ஒன்று கொய்து உறவு கடவுளாக வந்து சாபம் தெரிவித்தார். அப்படி தெரிவித்த உடனே அவர் மீண்டும் திருவிட்டார் அவர் நாடு. என்ன செய்தார்? என்ன செய்கிறீர்களா? அந்த திருமணாகப்பட்டவன் இந்த நம்முடைய இந்த சாபத்திற்கு விரோதம் செய்ய வேண்டுமே என்று எங்கே சென்றார்? எங்க சென்றார்கள்? கைலை மலை சென்றார்.
அப்படி கைலமலைக்கு வந்து கைலைக்கு வந்து அந்த நேரத்தில் சொல்லக்கூடிய பரம கடவுளானவர் பரம கடவுளாம் இந்த பூலோகம் சென்று 2000 ஜீசராதிகளுக்கும் சென்றுவிட்டார். படி அளந்து விட்டு செல்ல வேண்டும். அப்படி என்று போயிடும். அந்த சமயம் இந்த தூர்வாசன் செல்ல தூர்வாசனுடைய சாபம் தீர வேண்டும் என்று கையிலே சென்று பரமன் அமரக்கூடிய சும்மா ஆசனத்திலே அமர்ந்து விட்டார். அப்படி அமர்ந்திருக்கும் நேரத்திலே பார்வதியாக வந்தது தன்னுடைய கணவனாக விளங்கக்கூடிய பரம கடவுள் உலகத்தில் படி அளந்து விட்டு நம் சிவாதாரம் வந்து விட்டார் என்று அந்த காலத்துலதான் என்ன செய்வாங்க போய் வெளியே போய் வேலை போய் எதையாவது படியாதுட்டு வந்தா பாதம் செய்வாங்களே நம்ம நாட்டுல செய்யறாங்க. நம்ம நாட்டுல பெங்களூர்ல போய் காய்கறி கடை வச்சுக்கிறாங்க. பழகடை ஊசி கொடுத்தா காசு கொடுத்தா அப்படி எத்தனை ஆண்டு காலமாக நம்ம கொடுத்த சம்பளம் ஒண்ணு கிடையாது. ஒரு மிக எப்படியா இருந்தாலும் ஒரு சிரிச்சு வருவாப்பா. வருவாரு 3 அடி அடிச்சியா 300 தன்னுடைய கடவுளுக்கு பாத பூஜை செய்து மலர் வைத்து வணங்கியது. வணங்கி எழுந்தோடனே பார்த்தால் பரம கடவுள் வந்து நிற்கிறார். இது என்ன கோலம்? நீங்கள் என்று நான் இப்படி பாத பூஜை செய்து விட்டோமே. அந்த நேரத்தில் பரமனசுவனானவர் தன்னுடைய பிரம்மணி சிரசை ஒரே கட் பண்ணி விட்டார். கட் பண்ண உடனே பிரம்மத்தி தோஷம் என்பது அந்த சூழல் அவர் கையில் பற்றி விட்டது. அன்றைய முதல் அவரோ பிட்டு பிடித்து பூலோகம் சுடுகாடு எல்லாம் திரிந்து கொண்டிருந்தார். இதற்கு தன்னுடைய கணவனை காப்பாற்ற வேண்டுமே என்று பார்வதியானது என்ன செய்வது தெரியுமா? இதோட எவ்வளவு பில் தெரியுமா ஆகுது? 1550 ரூபாய் என்று. அப்படியே இவருக்கு வந்து கோயிலாய் கொண்டிருக்கக்கூடிய வாசனை அண்ணனை இணைத்து பார்வதியானது கூப்பிட்டது. உடனே அவர் மழை கண்ணனானவரும் கணவன் உயிர் பெற்று வாழ வேண்டும் என்றால் கணவனாகப்பட்டவர் உயிர் பெற்று வாழ வேண்டும் என்றால் இந்த பிரம்மகட்சி நிவர்த்தியாக வேண்டும் என்றால் நீயோ பூலோகத்தில் சென்று அன்னபூரணியாக அப்படியே அந்த என்ன தெரியுமா? என்ன நடந்தது? அன்னபூரணியானது பூலோகம் வந்து 3 உருண்டையாக சாதம் செய்தது. அப்படி அந்த சாதமானது தங்கம் ஒரு உருண்டையை மேலே உருட்டி விடவும், ஒரு உருண்டையை மேலே உருட்டி செல்ல வளர்ப்போம். ஒரு உருண்டையை பூலோகத்தில் போட வேண்டாம். மறு உருண்டையை நீ கபாலத்தில் வைத்துக் கொண்டு உன்னுடைய கணவனிடத்திலே காமித்தாய். ஆனால் உன்னுடைய கணவனானவனும் என் சுந்தர காமிச்சால் அதிலே வெறும் சாதமாக போடக்கூடாது. புதினத்தை கலந்து அந்த சாதத்தை போட்டால் அந்த சாதத்தை உண்ண ஓடி வருவான். அப்பொழுது நீ கபாலத்தில் பிடித்து அதன் பிரகாரம் என்ன செய்தாரோ என்னுடைய தாயால் விளங்கக்கூடிய மகா காலியாகவும் அங்காளி அம்மனாகவும் மலையனூரிலே கோயில் கொண்டு அந்த கபாலத்திலே இருந்து என்னை உயிர் பெற்று விட்டது. அப்படியே தெரிவிக்கின்றேன்.